பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் நெல்லை மேலப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து இஸ்லாமியர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். ஷாம், பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையை வசிக்கும் பகுதிகளான மேலப்பாளையம், பத்தமடை, சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. டீ கடைகளும் அடைக்கப்பட்டிருந்ததால் கேன்களை வைத்து டீ விற்பனை நடைபெற்றது. மேலப்பாளையத்தில் அண்ணா வீதி, ரவுண்டானம், விஎஸ்டி சந்திப்பு, ஆட்டுச்சந்தை பகுதி, மேலப்பாளையம் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 900 கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. நெல்லை சந்திப்பு, ரயில் நிலையம், பஸ் நிலையம், வண்ணார்பேட்டை, ரவுண்டானம், மேலப்பாளையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் பகுதியில் காவல்துறையினர், போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் ரயில்களை ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் வைத்து சோதனை நடத்தி வந்தனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாநகர பகுதியை பொறுத்தவரைக்கும் மாநகர காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் கதிமணி உத்தரவின் பேரில் 1000 போலீசாரும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர்.